ஹாய் வணக்கம், இது உங்கள் சிட்டி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ, அதாவது ப்ரொமோ 3 முடிஞ்சவொடனே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்துட்டு ஏங்க வைல்ட் கார்டு என்ட்ரி ப்ரொமோ பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போய் உள்ளே போய் பார்த்தா அந்த திவ்யா கணேஷ் அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ட்ரோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 வந்து ஃபஸ்ட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக திவ்யா கணேஷ் உள்ளே வர போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள வந்து ஜெனின் தான் தெரியும், அவங்களே அதை சொல்கிறாங்க. எனக்கு வந்து ஜெனின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. அப்புறமா தான் சர்ச் பண்ணி பார்த்தா பாக்கியலட்சுமி சீரியலில் வந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் மகாநதியில் வர வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசும்போதே வந்து ரொம்ப போல்டாக இருக்குது. குரல் வந்துட்டு கேட்கும்போது ஆஹா, விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷனாக ஒருத்தவங்க வருவாங்க போல இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க குரல் வந்து ஆளுக்கும் குரலுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி கட்ட குரல், தெளிவாக பேசுகிறாங்க, போல்டாக பேசுகிறாங்க. பேசும்போது ரைட்டரா நல்ல வெயிட்டான கண்டஸ்டன் தான்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே தாக்குறாங்க. உள்ளே இருக்கிறவங்கலாம் பேச்சு ரொம்ப ஃபயராக தான் இருக்குது, ஆனால் செயலில் ஜீரோ அப்படின்ட்டாங்க. ஆஹா ரைட்டரா ஸ்ட்ரைட்டாக வந்து நெத்தியில் அடிக்கிறாங்களே அப்போ நம்ம இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பல முகங்கள் இருக்குது. அவங்க விளையாடும்போது அது நல்லா தெரியுது. ஆனால் எனக்கெல்லாம் வந்து பல முகம்லாம் கிடையாது, ஒரே முகம் தான். என்னோடய கேம் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். பாருங்கள், உள்ளே போய் சம்பவம் பண்ணுன்ற மாதிரி வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் மகாநதி பேரையே சிக்கல நிறைய பேர் அங்கே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. என்னடா அது மகாநதினு சொல்கிறாங்களடா, அப்போ வந்துட்டு இதில் இவர் கமருதீன் அதில் தானே இருந்தார், ஒரு வேளை இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு வைல்ட் கார்டு என்ட்ரி வருவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வந்துட்டு வராமல் இப்போ வந்து திடீர்னு ஒரு ப்ரொமோ விட்டதுனால மேக்ஸிமம் இன்றைக்கி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு அப்படி வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்தவொடனே நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த விஷயங்களை சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து சீரியல் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன், அதனால் எனக்கு கமருதீனை பற்றி தெரியல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஜெனி எப்படி அப்படின்னு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு சூட்டபுளாக இருப்பாங்களா, அதே மாதிரி இவங்க யாரோட டஃப்பாக யாரோட காம்படிட்டராக வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.